ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு காருண்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செய்ய போகிறோம். அதாவது ரவையை வச்சே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்காக ஒரு வாணலியில் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் நல்லா உருகி வந்த உடனே நான் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையை இதோட ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது ஒரு கப் ரவை. அந்த ரவையை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. லைட்டாக அதாவது உதிரியாக வர்ற மாதிரி இருந்தால் போதும். ஸோ நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, அதுவே போதும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே போதும், நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வாணலியில் ஒரு கப் ரவைக்கு 3 கப் பால் எடுத்திருக்கேன். அதாவது பால், நீங்கள் எடுக்கிற பால் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலோட, அதாவது 1.5 டம்ளர் பால் 1.5 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி விதத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரவையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ரவை வந்து இந்த பாலில் நல்லா வெந்து வரணும். அப்படி வெந்து வரும்போது தான் அந்த குலாப் ஜாமுனுடைய டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி அந்த க்ரீமியான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் சாப்பிடும்போது. பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நம்ம ரவையை குக் பண்ணும் போதும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த ரவை நல்லா வேகட்டும். நம்ம வீட்டில் மில்க் பவுடர் இருந்தால் கூட நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நல்லா குக் ஆகி வரணுங்கிறதுக்காக இது மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டேன். இப்போது இது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. ரவையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இதை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு ஆற வச்சிட போகிறேன். இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் இது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த குலாப் ஜாமுன் நம்ம உருட்டும் போது எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நல்லா கிடைக்கும். பாருங்கள், எந்த ஒரு கிராக்குமே இல்லை. இந்த பால்ஸில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதே மாதிரி எல்லா பாலும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1 கப் ரவை எடுத்தேன். 2 கப், அதுக்கு 2 கப் சர்க்கரை, 2.5 கப் தண்ணி இதோட ஆட் பண்ணி இது நல்லா இந்த சர்க்கரை வந்து இந்த தண்ணியில் நல்லா டைலூட் ஆகணும். இந்த வாசனைக்காக ஏலக்காய் 2 ஏலக்காய் வந்து நல்லா இடித்து போட்டிருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் கிடையாது. இது கரைஞ்சி வந்தால் மட்டுமே போதும். ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதுவே நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம உருட்டி வச்சுருக்க ரவா பால்ஸை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பால்ஸ் எல்லாமே நான் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த ரவா பால்ஸை பொரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு தான் பொரிக்கணும். ரொம்ப ஹையாக வச்சிட்டோன்னா முதல்ல மேலே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நல்லா கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பால்ஸையும் எடுத்து வச்சுருக்க எல்லா பால்ஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் நான் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த நம்ம பொரித்து எடுத்துருக்க இந்த ரவா பால்ஸ் எல்லாமே அந்த சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது நம்ம சுகர் சிரப் வந்து லைட்டாக வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த பால்ஸ் எல்லாமே அந்த சுகர் சிரப்பை இழுத்துட்டு நமக்கு ஜூஸியாக கிடைக்கும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் சிரப் எனக்கு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு ஒரு 1/2 hour அல்லது 1 hourல் இந்த ரவா பால்ஸ் வந்து நமக்கு சாப்பிட ரெடி ஆகிடும். நமக்கு ரவா ஜாமுனாக கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவை வச்சு இந்த ஜாமுன் ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம்.
ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத, இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.